வெண்டைக்காய் புளி கூட்டு பண்ண போகிறோம். கடுகு வெடிச்சோங்க, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டோங்க, அரை பச்சை மிளகா. வெண்டைக்காய் போட்டு புளி மண்டி வைக்கிறது தக்காளி போட மாட்டாங்க. ஆனால் தக்காளி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. புளி மண்டின்னு சொல்லுவாங்க, புளி சாறுன்னு சொல்லுவாங்க, இல்லை கல்லி புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி எதுவும் இதுக்கு தேவையில்லை. எந்த மிளகா போட டேஸ்ட்டு மட்டும்தான். வேணுன்ற பதில் வரமிளகா போட்டு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா இல்லை, இப்படியே போட்டுக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்கும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் புளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி இவ்வளோ தண்ணியாக இருக்கும்போது தான் இது ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு.